தாய் தமிழ் உறவுகளுக்கு என் வணக்கங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளிலே சென்னை தலைமை கழகத்திலே புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு முன்னாள் முதல்வர், இன்றைய தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், நாளைய முதல்வர் டாக்டர் எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் அறிக்கை, முதலாவது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்க போது ஆளும் கட்சியினருக்கு வயிற்றிலே புளியை கரைக்கிறது. அதிரடியான அறிவிப்புகள். முதலாவது அறிவிப்பு குலவிளக்கு திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் 2000 வழங்கப்படும் என்ற முத்தான அறிவிப்பு. இரண்டாவது அறிவிப்பு, மகளிர் விடியல் பேருந்து என்று சொல்கிறார்களே, விடியாத ஆட்சியிலே ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாத விபத்து பயணத்தை மேற்கொண்டுகின்ற இந்த பயணம் போல அல்ல, நல்ல தரமான பேருந்துகளை வழங்கி ஆண்களுக்கும் இனி கட்டணம் இல்லாமல் பயணம் அனுமதி வழங்கப்படும் என்ற திட்டம். மூன்றாவது திட்டம், ஏழை எளிய மக்களுக்கும் பட்டியலெழுத்து மக்களுக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி அவர்களுக்கு மனையும் அரசே வாங்கி கொடுத்து வீடு கட்டி தரப்படும், தரமான காங்கிரீட் வீடு, அடுக்குமாடி வீடு கட்டி தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். நான்காவது, மகளிருக்கு 5 லட்சம் இருசக்கர வாகனங்கள், 25 லட்சம் 25,000 மானியத்திலே வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். ஐந்தாவது வாக்குறுதி, கிராமப்புறங்களிலே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இப்பொழுது 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதை மத்திய அரசுடைய ஒப்புதலை பெற்று 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்ற திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார். இதை கண்டு ஆட்சியாளர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள், பேதியடைந்து கொண்டிருக்கிறார்கள், பீதியடைந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல திட்டம் வரவேற்கப்பட வேண்டும். உங்களைப் போல ஏமாற்றுவர்கள் அதிமுக அல்ல. எந்த வாக்குறுதி என்றாலும் 100% நிறைவேற்றுகின்ற ஆட்சிதான் அதிமுக ஆட்சி. மக்கள்